Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC MTS தேர்வுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து புக்கை வந்து Flipkart ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இது SSC MTS தேர்வுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதை நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த புக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முன்னாடியே பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா, இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. ரைட்டா, சொந்தமாக நம்ம கை காசை கொடுத்து Flipkart ஆர்டர் பண்ணி 325 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த புக்கை. ஸோ இந்த புக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து எனக்கு இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, Flipkartல இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 365 ரூபா இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த புக்கை நம்ம ஏன் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து SSC MTS தேர்வு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பல்கான வேகன்சி இருக்குது. முதல் முறையாக வந்து தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, பட் இருந்தாலும் கூட தமிழில் தான் எக்ஸாம் வைக்கிறத சொல்லியிருந்தாலும் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ரைட்டா, ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் இருந்தாலும் கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாம் செல்ஃபாக நீங்கள் ஒரு வேளை கோச்சிங் சென்டரில் போகாமல் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிக்கும்போது நம்ம ஏதாவது செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புக்கு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பிடிஎஃப்லாம் கிடைக்குது, வித் ஆன்சர் கீயோடு கிடைக்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப் கிடைக்கும், ஏபிசிடின்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டீட்டெயில் சொல்யூஷன் அப்படின்றத கொடுத்துருக்க மாட்டாங்க. கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்யூஷன் அப்படின்றது இந்த மாதிரி புக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா pinnacle புக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமஸான புக்கு, நிறைய பேர் SSC எக்ஸாம் படிக்கிறவங்க இது தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, இதே மாதிரி இன்னொரு புக்கு ஒன்று இருக்குது. கரண்ட் பப்ளிகேஷனில் இதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சால்வ் புக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ரெண்டு புக்குமே பெஸ்ட் தான். இந்த புக்கு இந்த புக்கு பெஸ்ட், இந்த புக்கு பெஸ்ட்டு, அந்த புக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரேட்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டா, இந்த புக்கு வந்து நம்ம ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்காக நம்ம வாங்கலை. இந்த செகண்ட் எடிஷனில் ஒரு சின்ன ஆல்ட்ரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் வைஸை பிரிச்சுட்டாங்க. ஸோ சாப்டர் வைஸை பிரித்த புக்கு நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டராக நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது அந்த டாப்பில் இருக்க கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்த டாப்பிக்கில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் என்ன, அதுக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான இந்த புக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த புக்கை வாங்கியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4800 கொஸ்டின் இருக்குது. 48 ஷிஃப்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் நடந்திருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் வேறு. ஒவ்வொரு டாப்பிக்லையும் 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸுக்கோ ரீசனிங்லாம் 20 கேள்விகள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 25 கேள்விகள் இருக்குது. ஸோ 2022 நடந்த 48 ஷிஃப்ட்டுக்கும் 4800 கொஷினுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்யூஷனோட இந்த புக்கு சாப்டர் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த புக்கை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா, இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை MTS படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோச்சிங் சென்டரே போகாமல் நீங்களே வந்து படிக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாங்கன்னு தெரியும், எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்க, எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த புக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாபிக் வைஸ் இப்போ புதுசாக ரெஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் செல்ஃப் எவால்வேஷனுக்காக வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க இல்லையா, செல்ஃப் டெஸ்ட்டு. அப்போ வந்து டாபிக் வைஸாக இருக்கும்போது நீங்கள் மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ நீங்கள் படிக்கும்போது அது வந்து டெஸ்ட்டை எழுதி பார்க்குறதுக்கு, உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. ரைட்டா, சரி, நான் அப்படியே இண்டெக்ஸை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தான் அந்த புக்கு. ரைட்டா, SSC MTSன்னு போட்டிருப்பாங்க. pinnacle செகண்ட் எடிஷன் புக்கு, 4800 கொஸ்டின், TCMCQன்னு போட்டிருப்பாங்க. சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்றதும் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கு, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் ஸ்டடீஸு, இங்கிலீஷ், இது மாதிரி 4மே நமக்கு வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ pinnacle பப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இன்டெக்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்டெக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உள்ள என்ன இருக்குது அப்படின்றது, கண்டென்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரைட்டா, ஸோ இப்போ இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1800 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 4800 கொஸ்டின். அதுக்கான பேஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை, 1200 கொஸ்டின். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 1200 கொஸ்டின் இருக்குது. 4 டாபிக் இருக்குது. அப்போ 4800 கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் என்னென்ன டாபிக் வந்து பிரித்து, இங்கிலீஷில் மொத்தம் 1800 கொஸ்டின் அவங்க பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை கேள்விகள். இப்போ ஸ்மார்ட் எரர் அப்படின்னா 144 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு 149 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 240 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த அந்த 48 ஷிஃப்ட்லையுமே கலெக்ட் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஏபிசிடின்ற ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்யூஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா ஏபிசிடின்ற ஆப்ஷனை தவிர டீட்டெயில் ஆன்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸுக்கு ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும். இப்போ இங்கிலீஷ் ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸ்னா உங்களுக்கு ஏபின்னு அந்த ஆன்சர் சொன்னாலே போதுமானது, அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஆனால் மேக்ஸுக்கும் நம்ம ரீசனிங்கு நம்ம அந்த கணக்கெலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா டீட்டெயில் ஆன்சர் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா அந்த நான் சொன்னாலே அந்த கொஷின் அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சொல்யூஷனை உள்ளாகிற கண்டென்ட்லாம் வந்து ஷோ பண்ணக்கூடாது யூடியூப்பில். ஸோ அதனால் நான் உடனே வந்து திருப்பிட்டேன் ரைட்டா. வெறும் இன்டெக்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம காட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எந்த பக்கத்தில் இருக்குதுன்றாங்க. இப்போ மேக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் சிஸ்டம் படிக்கிறீங்க 5 கேள்வி தான் கேட்டிருக்காங்க 48 ஷிஃப்ட்லையும் சேர்த்து. இதே HCF LCM 45 கேள்விகள், சிம்பிளிஃபிகேஷன் 99 கேள்விகள், இதே வந்து மென்சுரேஷன் வந்து 143 கேள்வி கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு ஜாமெட்ரியில். அப்போ வந்து என்ன தெரியுது, ஜாமெட்ரியில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ப்ராஃபிட் லாஸில் எத்தனை கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜில் எத்தனை கேட்டிருக்காங்க, இது மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாப்டர் வைஸாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் இந்த வந்துச்சு இந்த கொஷின், எந்த ஷிஃப்ட்டோட கொஷின்ன்றதும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ அதையும் நீங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் ரைட்டா. இந்த புக்கில் இதுதான் இருக்குது. இந்த புக்கு வந்து கோச்சிங் சென்டர் போகாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிப்பீங்க. ஏதாவது நீங்கள் புக்கு வாங்கி படிக்கலாம். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் புக் வச்சு சயின்ஸு, சோசியல் சயின்ஸில் சம்திங் எல்லாம் படிப்பீங்க ரைட்டா. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர், டீட்டெயில் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட கருத்து ரைட்டா. ஸோ இந்த புக்கு மட்டும் இல்லை, இந்த கிரண் பப்ளிகேஷனுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் புக்கு வாங்குறதுனா கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நான் வாங்கியிருக்கேன் ரைட்டா. ஸோ இன்றைக்கி தான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த புக்கு எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்தது தான். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த புக்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் ரைட்டா. ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எதில் வேணாலும் வாங்கலாம். அல்லது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறவங்களாம் தான் அவங்களே வந்து புக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை காசுக்கு அவங்களே மெட்டீரியல் வந்து விற்பாங்க. செல்ஃப் ஸ்டடிக்காரங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கு அது கிரண் புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா. ரெண்டுத்துக்கும் அந்த ப்ரைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.